நல்லா பேசட்டும். அவர் பேசினா மட்டும் என்ன மாறிடவா போகுது? 2011 பேசினாரே, என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யாரு? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவரு நடிகர் வடிவேலு அவர்கள் இப்போ திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவேலு தானே, நல்லா பேசட்டும், பேசினா மக்கள் கல்லன்னு சிரிப்பாங்க, ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க தங்கம். ஏன்னா 2011 இதே மாதிரி தான் பண்ணார். பண்ணோன்னு என்ன ஆனாரு? ஒன்றும் ஆகலை. திமுக எதிர்க்கட்சியாக கூட வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் அதெல்லாம் அவர் பேசுறதுனால நடந்துமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். வடிவேல் சொன்னால் நல்லது தானே. வடி சொன்னால் காமெடியாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம வடிவேலுனாலே காமெடி தான். என்ன, அவர் 2011 ஓட்டு கேட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் வந்தார், குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க. மக்கள் ஜனம் பார்த்தீங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க. ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதிர்கட்சியாக கூட வரலையே, கேப்டன் தானே எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதனால் நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்துதான் சென்னை தண்ணியில் மதகுது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தாலும் அரசு தரப்புலேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ, எல்லா இடத்துலையும் பக்கா தண்ணியே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது முதலமைச்சரை ஏமாற்ற பார்க்குறாங்கப்பா. இப்போ நாங்கள்லாம் எங்கள் ஆட்சியில் நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் போனீங்களா பார்த்தீங்களா, எங்களே வந்து கரெக்டாக கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நாங்கள் பயபக்தியோடு போய் வேலை பார்ப்போம். ஆனால் இப்போ முதல்வரை ஈஸியாக ஏமாற்றலாம்னு பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அவங்க எப்போவுமே ஃபோட்டோ ஷூட்டிங் தான். எப்போவுமே அந்த தண்ணி இருக்கிற பக்கமே போக மாட்டாங்க. எப்போவுமே அவங்க போகிறதில்ல. நாங்களாம் வரைஞ்சி கட்டி எங்களை அம்மா வந்து பார்ப்பாங்க. 2015 அந்த பொதுவாக புயலில் வரும்போது நாங்கள் இருந்தோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடு அங்கேருந்து பார்ப்பாங்க. என்ன நீங்கள் போனீங்களா வச்சிங்களான்னு கேட்குறதுக்கு அங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாகத் திறமை, ரெண்டாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம ஈஸியாக நம்ம முதலமைச்சரை ஏமாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ மதுரையில் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள், அங்கே அவர் தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கார். அங்கே வந்து மதுரையில் திமுக ஸ்ட்ராங்காக வெற்றி அடையணுங்கிறதுக்காக பல மீட்டிங்குகளை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு மூர்த்தி அவர்கள் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்தோன்னா அது கேள்வியாக கேட்குறாங்க செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட. அதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இந்த ஜங்கம் அந்த ஜங்கம்னு ஜங்கத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா, அடிப்பட்ட மக்கள், அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அமைச்சருக்கு நேரம் இல்லையா? தண்ணியில் சாக்கடை கலந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. 1.5 கிலோமீட்டர் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க லேடிஸ் எல்லாம். அதுவும் சும்மா இல்லை, அவங்கெல்லாம் சுகாதார பணியாளர்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் போயிட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாரப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு செல்லூர் ராஜு அவர்கள். மூர்த்தி அமைச்சர் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவர் வந்து தன்னுடைய இதுக்கு வந்து தன்னுடைய பங்குக்கு வந்து அவங்க எல்லாம் மக்களை செஞ்சுருக்காங்க. மக்களுடைய இங்கே இருக்கிறவங்க அடிப்பட்ட மக்கள் இவங்களுடைய நிலையை பூர்த்தி பண்ணியிருக்காரா? இப்போ காமாட்சிபுரத்தில் தொடர்ந்து 1 மாதமாக சாக்கடை நீர் கலக்குறதுன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே வந்து மேலமாத்தூரில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு காமாட்சிபுரத்தில். இவங்க வயசுக்கு போக முடியுமா? தூய்மை பணியாளர்கள் இதுக்கு பணிக்கு வேற போகணும். என்னத்தா காசும் வாங்கிட்டு 12 ரூபாயும் வாங்கிட்டு அவங்களே கேளுங்க. இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த அமைச்சருக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த சங்கங்களை மட்டும் சங்க நிர்வாகிகளை பார்க்குறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா?